புதுக்கோட்டையில் தபால் நிலையங்களில் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் செய்தால் மத்திய அரசிடமிருந்து 15,000 முதல் 25,000 வரை பணம் வரும் என்ற வதந்தியால் இரண்டாவது நாளாக 100க்கும் மேற்பட்ட மக்கள் தபால் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பாக எமது புதுக்கோட்டை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, இந்த வதந்தி இரண்டாவது நாளா பரவுது அப்படின்றாங்க. சோ நேத்தே இந்த மாதிரியான வதந்தி பரவுனதா? தபால் நிலையத்துக்கு வர்றவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட, அங்க வேலை செய்யறவங்க, தபால் நிலையத்துல வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே ஒரு வதந்தியானது பரவலாக பொதுமக்கள் மத்தியில் பரவி வருகிறது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் தபால் நிலையங்களில், அதாவது பிரதமர் திட்டத்தின் கீழ் ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓபன் செய்தால் அந்த அக்கௌண்டிற்கு தலா ஒரு நபருக்கும் 15,000 முதல் 25,000 வரை மத்திய அரசு பணம் செலுத்துவதாக பொதுமக்கள் மத்தியில் யாரோ ஒருவர் வதந்தியை பரப்பியுள்ளார். அந்த வதந்தியை அடுத்து புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் பொதுமக்கள் சாரையாக கடந்த சில தினங்களாக படையெடுத்து செல்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினமே கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் புதுக்கோட்டை போஸ் நகர் அருகே உள்ள தபால் நிலையங்கள் கூடி தங்களது அக்கௌண்டை ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்டை ஓபன் செய்தனர். இன்று இரண்டாவது நாளாக புதுக்கோட்டை மச்சுவாடியில் உள்ள தபால் நிலையங்களிலும் 100கணக்கான மக்கள் கூடி ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓபன் செய்து வருகின்றனர். இது வதந்தி என்று பொதுமக்களிடம் தெரிவித்தும் கூட தங்களுக்கு பணம் ஏறும், தங்களது தபால் நிலையத்தில் அக்கௌண்ட் ஓபன் செய்தால் தங்களுக்கு 15,000 முதல் 20,000 வரை பணம் ஏறும் என்று வதந்தியை நம்பி, அதை உண்மை என்று நம்பி கூலி வேலை செய்பவர்கள் முதல் அரசு வேலை செய்பவர்கள் வரை வரிசையில் காத்து கிடக்கின்றனர். இது குறித்து தபால் நிலைய அலுவலர்களிடம் கேட்டால், இது பிரதமர் திட்டத்தின் கீழ் ஜீரோ பேலன்ஸில் சேமிப்பு கணக்கு துவங்கப்படும், இதை பற்றி வேற எந்த ஒரு பலனும் கிடையாது, மக்கள் வேண்டுமென்றால் சேமிப்பு பணத்தை இதில் சேமித்துக் கொள்ளலாம், அவர்கள் சேமிக்க வைக்கும் பணத்தை இதில் போஸ்ட் ஆபீஸ் ஓபன், அதாவது திறக்கப்படும் அக்கௌண்டில் சேமித்து வைக்கலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் இதையும் பொருட்படுத்தாது பொதுமக்கள் அந்த பரவிய வதந்தியை உண்மை என நம்பி தபால் நிலையங்களுக்கு படையெடுத்து செல்கின்றனர். குறிப்பாக இரண்டாவது நாளாக இன்றும் அந்த கூட்டமானது குறையவில்லை. வதந்தி என்று நாம் கூட காலை முதல் ஒரு செய்தி ஒளிபரப்பி வருகின்றோம். ஆனால் அதையும் மீறி கூட புதுக்கோட்டையில் வதந்தியை நம்பி பொதுமக்கள் அதை வதந்தியை உண்மை என நம்பி தபால் நிலையங்களுக்கு படையெடுத்து செல்கின்றனர். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வங்கி கடன் தள்ளுபடி என்று பரவிய வதந்தியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சாரையாக கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 2-3 தினங்களாக படையெடுத்து சென்றனர். அதே போல இப்ப தபால் நிலையங்களில் வங்கி கணக்கு, சேமிப்பு கணக்கு தொடங்கினால், ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓபன் செய்தால் தங்களுக்கு 15,000 முதல் 20,000 வரை பணம் மத்திய அரசு கொடுக்க போகிறது. தேர்தல் நேரங்களில் மத்திய அரசு இது போன்ற திட்டத்தை கொடுத்திருக்கிறது என்று வீண் வதந்தியால் பொதுமக்கள் அதை உண்மை என்று நம்பி சாரையாக புதுக்கோட்டையில் உள்ள தபால் நிலையங்கள் படையெடுத்து பொதுமக்கள் செல்கின்றனர். அமலா, புதுக்கோட்டையில் தபால் நிலையத்தில் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் செய்தால் மத்திய அரசிடமிருந்து 15,000 முதல் 25,000 வரை பணம் வரும் என்ற வதந்தியால் புதுக்கோட்டை தபால் நிலையத்தில் மக்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி அப்துல்லா.